நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷன் ராய். சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசும். சார் வணக்கம். தாவேகா தன்னுடைய பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை திரட்டுவதற்கு மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறது ஆதரவு தர வேண்டும் என்று. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து விட்டதாகவே தெரிகிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன முடிவெடுக்கும்னு தெரியல. அதிமுக கூட்டணி நிராகரித்து விட்டு இந்த ஒரு முயற்சியில் விஜய் இறங்குறார். எப்படி பாக்குறீங்க? ஃபார்ம் பண்ணிடுவார்னு தான் தோணுது எனக்கு. இப்போ ஏன்னா 108 இருக்குது, காங்கிரஸ் 5, 2 லெஃப்ட் அண்ட் விசிகா சேர்த்திங்கன்னா 6, 6 5 11, கரெக்டாக 108 + 11 119 வந்துடுது. 118 இருந்தால் போதும். ஐயுஎம்எல் ஆதரவு கொடுக்கலாம். தேமுதிகவும் இல்லை, அவங்க அறிவிச்சிட்டாங்க திமுக கூட்டணியில் தான் இருப்போம் ஐயுஎம் அறிவிச்சிட்டாங்க. ஓகே, மற்றவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆதரவு நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம், வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு அவங்க சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல நமக்கு. இது இவ்வளோ கிட்ட வந்துட்டு ஃபார்ம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. 15 நாளுக்கு சாதாரணமாக டைம், 2 வீக்ஸ் டைம் கொடுப்பாங்க. யூஸ்வலி 10 நாள், 1 வீக் 10 days ஆர் 15 days சாதாரணமாக இந்த ரேஷியோவில் தான் டைம் கொடுப்பாங்க. 2 வீக்ஸ் டைம் வந்து சாதாரணமாக கொடுப்பாங்க எனி கவர்மெண்ட். அந்த மாதிரி வந்து அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அநேகமாக இன்னும் நாளைக்கு பதவி ஏற்பார்னு சொல்கிறாங்க. அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த வார இறுதிக்குள்ள ஓரிரு நாட்களில் அவர் பதவி ஏற்பார் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அது தள்ளி போக வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. இப்போ அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் பதவி ஏற்ற பிறகு அவர் மட்டும் பதவி ஏற்கிறாரா, அல்லது அமைச்சர்கள், முழு அமைச்சரவை அல்லது சில அமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் இல்லாமல் அவர் மட்டுமே, அது அவரோட விருப்பத்தை பொறுத்து. ஸோ அவர் பதவியேற்ற பிறகு அமைச்சர்களோடு சேர்ந்தோ அல்லது சேராமலோ அல்லது சில அமைச்சர்களோடு மட்டுமே பதவியேற்றுட்டு பிறகு வந்து அமைச்சரை விஸ்தரித்துக் கொள்ளலாம் என்று அவர் நினைப்பாரையானால், அவர் பதவியேற்ற பிறகு அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தற்காலிக சபாநாயகரை நியமிப்பார்கள். தற்காலிக சபாநாயகருக்கு வந்து கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அது கட்சி சார்ந்த பொதுவா இல்லை கட்சி தான். அது யார் முதலமைச்சர் யாரை விரும்புகிறாரோ அவர் தான் இது பண்ணுவாங்க. அது சீனியர் மோஸ்ட் மெம்பர். சம்டைம்ஸ் வந்து எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட. இப்போ 2021 இவர் வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சரானப்போ செங்கோட்டையன் தற்காலிக சபாநாயகராக வந்தது எனக்கு நினைவு. ஜென்ரலாக ஆளும் கட்சியிலேருந்து தான் நடத்துவாங்க. ஸோ இந்த முறை அவர் கண்டிப்பாக தான் கட்சியிலேருந்து தான் ஒருத்தர் தேர்ந்தெடுப்பார் இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையில். ஏன்னா மெஜாரிட்டி கிட்டத்தட்ட இல்லைன்றதுனால. ஸோ சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஒருத்தர், அது அநேகமாக செங்கோட்டையனாக கூட இருக்கலாம். சபாநாயகர், தற்காலிக சபாநாயகருக்கு வந்து அது ஒரு பதவியேற்பு விழா நடக்கும். அது வந்து கவர்னர் பதவியேற்று வைப்பார். ஸோ தற்காலிக சபாநாயகர் பதவியேற்ற பிறகு சட்டசபை கூட்டப்படும். சட்டசபையில் வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் இந்த தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இது 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சபாநாயகர் தேர்தல் நடக்கும். சபாநாயகர் தேர்தலை வந்து தற்காலிக சபாநாயகர் தான் நடத்துவார். அப்போ உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்றது அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாலேயே சபாநாயகர் தேர்தலையே அது தெரிஞ்சிடும். ஏன்னா இவங்க நிறுத்துகிற கேண்டிடேட் வந்து இப்போ விஜய் கட்சி தாவேகா நிறுத்துகிற கேண்டிடேட் ஆதரவு இருக்குது. இப்போ எனக்கு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 119 ஆதரவு இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். எதற்கு 105 இருக்குது, 115 இருக்குது. இப்போ இந்த 119 115 இப்போ தாவேகா நிறுத்துகிற வேட்பாளர் வந்து எதிர்கட்சிகள் வந்து வேட்பாளர் நிறுத்துகிறாங்க அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படின்னா தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலே வந்து உனக்கு தெரிஞ்சிடும். அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு தாவேகா நிறுத்துகிற வேட்பாளர் வந்து ஜெயிச்சிடாரு அப்படின்னா அரசுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சபாநாயகர் தேர்தலையே தாவேகா கட்சி, ஆளுங்கட்சி நிறுத்துகிற வேட்பாளர் தோத்துட்டாருன்னா அங்கேயே கொலாப்ஸ். உனக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சியோட கேண்டிடேட் தோத்துட்டாங்கன்னா அது அடுத்து என்ன நடக்க போதுன்னு அர்த்தம், கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு குறைவு. இவங்க கண்டிப்பாக சபாநாயகர் தேர்தலில் வந்து ஒரு ஆப்ஷன் என்னென்னா, அதிமுக கேண்டிடேட்டே நிறுத்தாமல் கூட விட்டுருவாங்க. திமுக கூட கேண்டிடேட்டை நிறுத்தலாம், நிறுத்தாமலும் போகலாம். அதிமுக கேண்டிடேட்டே நிறுத்தலைன்னா வந்து அவங்க வந்து வாக்கெடுப்பு புறக்கணிச்சுட்டு கூட போகலாம். அப்படி போகிறாங்க அப்படின்னா 119 இருக்கவங்க இவங்க ஜெயிச்சிடுவாங்க. அதுக்கு அடுத்து போயிட்டாங்கன்னா அவையில் இருக்கிறவங்க மட்டும் மெஜாரிட்டி அவங்கள அவையில் இருக்கவங்கள வச்சுதான். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சிஎம் பதவி ஏற்றுக்கணும், அமைச்சரவை, அடுத்து வந்து ஸ்பீக்கர், புரோட்டம் ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட், அதுக்கடுத்து அமைச்சர்கள் பதவி, எம்எல்ஏக்கள் பதவி ஏற்பு, 4வது சபாநாயகர் தேர்தல். சபாநாயகர் தேர்தலில் ஆளுங்கட்சியோட வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டாருன்னா அதுக்கு அடுத்து சபையை கூட்டி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை மூவ் பண்ணுவார் முதலமைச்சர். எவ்வளோ உறுப்பினர்கள் ஆதரவு, எவ்வளோ உறுப்பினர்கள் எதிரின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் அதில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்கு அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கோர வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கட்சிகளும் அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியாது. 6 months கொண்டு வர முடியாது. ஸோ இந்த 5 ஸ்டெப் இருக்கு. புரியுது இல்லையா நான் சொல்றேன்?
நேயர்களுக்கோட கவனத்துக்காக மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல முதலமைச்சர் தனியாகவோ அல்லது அமைச்சர்களோடு சேர்ந்தோ பதவியேற்பார். ரெண்டாவது, தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்படும். அதுக்கு ஒரு பதவியேற்பு விழா இருக்கும் ஆளுநர் மாளிகையில். கவர்னர் வந்து பதவியேற்பு செய்து வைப்பார் தற்காலிக சபாநாயகருக்கு. மூணாவது, சட்டமன்றம் கூடி அனைத்து 233 எம்எல்ஏக்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நாலாவது, சபாநாயகர் தேர்தல். இந்த சபாநாயகர் தேர்தலில் ஆளும் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டால் அஞ்சாவது சபாநாயகர் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்து அதன் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அரசுக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படின்ட்டா கவர்மெண்ட் இஸ் சேஃப். அடுத்த 6 மந்த்ஸுக்கு முதலமைச்சர் விஜய் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கட்சிகள் அவர் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் கொண்டு வர முடியாது 6 மந்த்ஸுக்கு. ஒருவேளை சபாநாயகர் தேர்தலில் ஆளும் கட்சி தோற்கடிக்கப்பட்டால் கவர்மெண்ட் கொலாப்ஸ். அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்றதை கவர்னர் தான் முடிவு பண்ணணும். யாராலையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியலன்னா கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு போவோம். அதுக்கு பிறகு 2 மாதத்துக்குள்ள யாராவது எப்படியாவது உருண்டு புரண்டு ஆட்சி அமைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. முடியலையா கலைச்சிட்டு எலெக்ஷன். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதுதான் ப்ரொசீஜர். ஒருவேளை கொஞ்சம் பேர் வெளிநாடு செஞ்சுட்டு இப்போ 175 தான் உள்ள இருக்காங்க. 175ல பாதி இருந்தா போதும். 175ல பாதி இருந்தா போதும். இருக்கிறதுல மெஜாரிட்டி. ஓகே, அப்ப யாராவது வரலன்னா கூட அது டிவிக்கு அட்வான்டேஜ் தான். யாராவது அன்னைக்கு வராமல் போயிட்டாங்கன்னா கூட 119 வந்து மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து. அன்னைக்கு நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ வந்து 118 மெஜாரிட்டி. அதில் வந்து 110 ஏன்னா 2 தொகுதி விஜய் 2 அதனால வந்து 1 தான் போட முடியும். அதனால வந்து நீங்கள் வந்து அது 119 வேணும் உங்களுக்கு வந்து. ஏன்னா இப்போ 233ல் 1 வந்து குறையுது உங்களுக்கு வந்து. 233னா 117 அல்லது 118 வேணும். எக்ஸாக்ட்லி ஸ்பீக்கிங் வந்து 117 இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. ஏன்னா 2 உறுப்பினர் ஒரே தொகுதியில் இருக்கிறதால. எனவே இப்போ இருக்க இந்த நம்பர்ஸை வச்சு பார்த்தா உங்களுக்கு 119, காங்கிரஸோட 5, சிபிஐ சிபிஎம் விசிகே 6 + 5 11 + 2 108னா வந்து 108னா 119 வந்துடுது. இவங்க தேமுதிக 1 கொடுத்தா 120, அமமுக 1 கொடுத்தா 121, கூடவே 3 இருக்குது. ஐயுஎம்எல் இல்லைன்ட்டாங்க நீங்கள் வந்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிட்டு இருக்கோம். கொடுப்பாங்களான்றது ஒரு மில்லியன். அது நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறது. எதுவுமே வந்து நடக்கிற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. ஐ அக்ரி. பட் இந்த கவர்மெண்ட் கவர்றதுல யாருக்கும் விருப்பம் இல்லை. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன காரணம்? அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு திமுக அதிமுக 2 பேருமே தயாராக இல்லை. இத்தனைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 75 கோடி செலவு பண்ணி பெரம்பூரில் விஜய் ஜெயிக்கிறார். அவருக்கு எதிராக 75 கோடி செலவு பண்ணப்பட்டது. ஓகே. அதே மாதிரி 20 கோடி 30 கோடி 50 கோடின்னு திமுக வேட்பாளர்களும் அதிமுக வேட்பாளர்கள் அவங்க ஜெயிச்ச பல தொகுதிகளில் 20 கோடி 30 கோடி 40 கோடின்னு செலவு பண்ணி தோற்றுருக்காங்க. ஆனால் ரொம்ப காசு செலவு பண்ணி செலவே பண்ணாமல் ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஏழை தலித் பெண்மணி, நிறைய மாத கர்ப்பிணி, ஒரு குடிசையில் வசிக்கிற பெண்மணி, அவங்கெல்லாம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணாங்கன்றதே அதிகம். இன்னொரு தேர்தல் வந்துன்னா அவங்களால அதை சமாளிக்க முடியும், இவங்களால சமாளிக்க முடியும். இந்த 2 பெரிய கட்சியும் தேர்தல் வரதை விரும்பலைங்க. அவ்வளோ பணத்தை செலவு பண்ணிட்டான் உங்களுக்கு வந்து. ஸோ நைட்மேர் சுச்சுவேஷன். இப்போ 50 கோடி 60 கோடி 70 கோடி 100 கோடி செலவு பண்ணவங்க போய் வந்து இன்னொரு தேர்தலை விரும்புவானா உங்களுக்கு? இன்னொன்று, மக்கள் வந்து இந்த முறை நீங்கள் குறைஞ்சபட்சம் விஜய் ஒரு 6 மாதமாவது ஆள விடணும். நீங்கள் அப்படி கவுத்து விட்டீங்கன்னா 200 சீட்டு ஜெயிப்பார். எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், கொலவெறியில் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து அலோவ் பண்ணி அவங்களுக்கு தகுதி இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். இன்னொன்று, விஜய் பலத்தை காட்டிட்டாரு. அவருக்கு காட்டிட்டாரு. நீங்கள் இவ்வளோ வந்த பிறகு விஜயை சிஎம் ஆக்க விடாமல் அடம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான விலையை கொடுப்பீங்க. எதிர்கட்சிகள் அதுக்கான விலையை கொடுக்கும். கோபம் பூரா கொலவெறியில் மக்கள் கோபம் திமுக மேலே திரும்பும். ஏதாவது குறுக்கு வழியில் விஜயை வந்து ஆள விடாமல் சிஎம்மாக ஆக விடாமலோ அல்லது ஆன பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பை அவர் ஜெயிக்க விடாமல் சீர்குலைப்பார்களேயானால் அதற்கான விலையை சம்மந்தப்பட்டவர்கள் கொடுப்பார்கள். ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா அவங்க இந்த கவர்மெண்ட்டை கவர்றதை விரும்பலை. ரொம்ப சிம்பிளுங்க. திமுக அதிமுக 2 கட்சியிலையும் காசு கொடுத்து தான் காசு செலவு பண்ணி தான் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கான். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஓப்பனாக பேசுவோம். இது ஒரு விதமான புரட்சி தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரால் வந்து அவர் தொகுதியில் 20 கோடி செலவு பண்ண ஒரு திமுக வேட்பாளரை தோற்கடிக்க முடியுது. ஒரு சாதாரண ஏழை தலித் பெண்ணை குடிசை வீட்டில் வசிக்கிற பெண்ணால், அவள் எத்தனைக்கு நிறைய மாத கர்ப்பிணி, அந்த பெண்ணால் வந்து அங்கே ஒரு 20லேருந்து 30 கோடி செலவு பண்ண திமுக கேண்டிடேட் தோற்கடிக்க முடியுது. அப்போ மக்கள் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பணம், ஜாதி, மதத்தெல்லாம் தாண்டி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது இப்படியே தொடருமா அடுத்த எலெக்ஷன்லாம்? அது வேற கேள்வி. இந்த எலெக்ஷனோட அனாலிசிஸ்ன்றது
இப்போ இவங்க இன்னொரு எலெக்ஷனை மக்கள் மேலே திணிச்சாங்கன்னா விஜய் ஆள விடாம மக்களோட கோபத்துக்கு தான் ஆளாவாங்க. திமுக வேணா அந்த தவறை செய்யலாம், அதிமுக அந்த தவறை செய்யாது. நிச்சயமா அவங்க கிட்ட இருக்க 46 எம்எல்ஏ வந்து விஜய்க்கு எதிராக ஓட்டு போட மாட்டான். அதிகபட்சம் ஆதரிக்க முடியலன்னா பாய்காட் பண்ணிட்டு போயிடுவான், புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்க. கவுக்குற வேலைக்கு போக மாட்டாங்க. இன்னொன்று சொல்றாங்க, இந்த தடவை கவுத்திங்கன்னா இப்பயும் நான் சொல்றாங்க, விஜய்க்கோ விஜய் கட்சிக்கோ நஷ்டம் கிடையாது, திமுக தான் பெரிய நஷ்டம். இன்னொரு எலெக்ஷன் நீங்கள் மக்கள் மேலே திணிச்சிங்கன்னா இதோட மோசமாக தோப்பீங்க. நீங்கள் கொஞ்ச நாளாவது கவர்மெண்ட் அலோவ் பண்ணணும் ரூல் பண்ணுறதுக்கு. இல்லை எங்களால் இதை தாங்க முடியல, எங்களுக்கு எரியுது அப்படின்னா அதுக்கான விலையை அவங்களுக்கு கொடுப்பாரு. இல்லை இதுக்கு நடுவில் அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு ஒன்று இருக்குல்ல, மெஜாரிட்டி கிடைக்கலங்க. அதுதாங்க இப்போ அது என்னன்னா, இப்போ புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம சொன்ன இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸில் ஒருவேளை சபாநாயகர் தேர்தலையே தோத்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. எது வேணால் நடக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஆதரவு கொடுப்பானா மாட்டானான்றதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின். பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை கவர்மெண்ட் கவுந்துருது, சபாநாயகர் எலெக்ஷன்லேயே கவர்மெண்ட் கவுந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது நம்பிக்கை அடுப்பில் கவுந்துருது, வாக்கெடுப்பில் கவுந்து, ரெண்டுல ஏதோ ஒன்றில் கவுந்துருதுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 2 பேரால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. கண்டிப்பாக முடியாது. மெஜாரிட்டி இல்லை, அவங்களுக்கு முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட் ரூல் போட்டுருவாங்க. பிரசிடென்ட் ரூல் போட்ட பிறகு ஒரு 2 மந்த்ஸுக்கு வந்து ராஜ்யசபாவில், அதுக்கு பார்லிமெண்ட்டில், லோக்சபா ராஜ்யசபாவில் அதுக்கான அனுமதியை வாங்கணும். அங்கே வந்து உங்களுக்கு நெருக்கடி வருது, அல்லது வந்து அந்த 2 மாதத்துக்குள்ளே வந்து இங்கே வந்து எப்படியோ உடச்சி எடுக்கிறாங்க, வேற ஒரு அணி அமைக்கிறாங்க. இப்போ திமுக வந்து தாவேக்காலேருந்து ஒரு 60 பேரை உடைக்கிறான், 70 பேரை உடைக்கிறான், அப்படி இப்போ ஏதோ பண்ணுறாங்க. அதிமுக சேர்ந்துட்டார். இல்லை, அது ஒன்று மட்டும் நடக்காது, அது ரொம்ப முட்டாள்தனமான எண்ணம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தாவேக்காவை உடச்சி கூட திமுக எடுக்கலாம், ஆனால் திமுக சேராது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிஜேபியும் காங்கிரஸும் சேர்றாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு அணிச்சேர்க்கை நடக்குது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோன்னா அப்போ 2 மாதத்துக்குள்ளே, 1 மாதத்துலேயே அந்த சுச்சுவேஷன் வருது, அல்லது 10 நாள்லேயே வருதுன்னா கூட பிரசிடென்ட் ரூலை வித்ரா பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸ் தொடரும், இந்த ப்ரொசீஜர் அப்படியே தொடரும். பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. அப்போ ஒரே ஆப்ஷன் எலெக்ஷன் தான். விஷயம் மார்ஷல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்க நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு நிலையான அரசு கொடுக்க முடியும்னா வித்தின் கோட் அது விஜயால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்பர்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. விஜயால் கொடுக்க முடியலன்னா மற்ற 2 பேரால் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்ககிட்ட நம்பர்ஸ் இல்லை. ஸோ விஜயால் ஒருவேளை கொடுக்க முடியலன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரசிடென்ட் ரூலை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. 2 மாதம் பொறுத்து கலைச்சிட்டு எலெக்ஷன் வரும். 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வரும். 6 மாதத்துக்குள்ளே எப்படி வந்து அது யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கலாம்? அது எப்படிங்க இப்போ சொல்ல முடியும்? அதெல்லாம் ரொம்ப மடத்தனமான பேச்சு. நீங்கள் இவர் ஆளை விடலைன்னா அதுவும் ஆளை விடாதுதான். ஆமா, நேச்சுரல் ஆளை விட. நீங்க 108 பேர் இருக்க ஒருத்தனை ஆளை விடலைன்னா, ஒரு 6 மாசம் கூட நீ ஆளை விடலை அப்படின்னா, இந்த கோவம் வந்து மக்கள் யார் மேல திரும்பும்னா திமுக மேல தான் திரும்பும். ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஒருத்தரை வந்து தடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஓன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்ச நாளாவது நீங்க ஆளை விடணும். ஆண்டுருவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு தூரம் நெருங்கி வந்துட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஏடிஎம்கே அவங்க வந்து இந்த செட்டப்புக்குள்ள, நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த காங்கிரஸோட 5, சிபிஐ சிபிஎம் விசிகே 2 எல்லாம் 6 + 5 11, 108 11 119, ஒன்று குறைஞ்சுக்கணும், ஏன்னா 2 தொகுதி 107. ஸோ கரெக்டாக 118 இருக்குது. மதில் மேல் பூனை இது வந்து ரொம்ப நாள் ஓடாது. உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வரும். உங்களுக்கு கொள்கை ரீதியாக இடதுசாரிகளை விசிகே வச்சுட்டு ஆள்றதுன்றதுலாம் வந்து பிஜேபிக்கு எதிராக, மோடிக்கு எதிராக தினமும் பிரச்சனை தீர்மானம் போடணும்வாங்க. அந்த அறிக்கை விடு, இந்த அறிக்கை விடு, இந்த பிரச்சனையை பண்ணு, ஏதாவது ஒன்று இவங்க கலப்புவாங்க. ஏன்னா பொலிட்டிக்கலாக இவங்க ரொம்ப ஸ்டாண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய கட்சிகள். அதனால 6 மாதம், எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் 6 மாதத்துக்கு மேலே இந்த செட்டப்பில் இந்த வண்டி ஓடாது. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் நீடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, ஏடிஎம்கே அவங்களை சப்போர்ட் பண்ணாதான். அது ஒட்டுமொத்த ஏடிஎம்கே வருதா, அல்லது ஏடிஎம்கேல உடஞ்சிக்கிட்டு வந்து இப்போ 2/3 இருந்தால் தான் ஸ்பிளிட்டு கட்சி தகவல் தடை சட்டத்திலேருந்து தப்ப முடியும். இப்போ 46 இருக்குது, 32 வேணும். இப்போ 32 + அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். அந்த எம்எல்ஏஸ் பிரிஞ்சு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அல்லது விஜயோடய மெர்ஜ் ஆகுறாங்கன்னா, அப்போ அது ஒன்று நடந்தால் தான் 5 வருஷம் இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் ஓட்ட முடியும். இந்த நம்பர்ஸ், இப்போ இருக்க நம்பர்ஸ் இருக்கு பாருங்கள், இதை வச்சு நீங்கள் வந்து ஓட்ட முடியாது, வாய்ப்பு ரொம்ப குறையும். இந்த சபாநாயகர் தேர்தலை பற்றி சொன்னீங்க. அந்த சபாநாயகர் தேர்தலில் மெஜாரிட்டி 118 வேணுமா, அல்லது இதில் வாங்குறத விட அதிகமாக வாங்கணும்? 117. இப்போ வந்து இவருக்கு வந்து 107 தான், ஏன்னா 2 தொகுதி இருக்கிறதுனால ஒன்று தான். ஸோ 233. 233ல் பாதி எவ்வளோ? 117. ஆமாம் இல்லையா? ஆமாம். 117 யாருக்கு விழுதோ அவர் ஜெயிச்சுவாரு. 116 விழுறவங்க தோத்துருவாங்க. நீங்க வந்து அதுல யாரோ ஒரு உறுப்பினராக 3 கேண்டிடேட் கூட நிற்கலாமா? எவ்வளவு பேர் வேணா நிற்கலாம். ஆனா இவ்வளவு பேர் ப்ரப்போஸ் பண்ணணும்னு இருக்குது. ஓகே,
இப்போ நீங்க ஒண்ணும் இல்லை, அதுல வந்து டை ஆச்சுன்னா என்னன்னு கேக்குறீங்க. அதுக்கு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, குலுக்கல் முறையில அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி வந்தாலே விஜய்க்கு அது அசிங்கம். ஓகே, டை வந்தாலும் விஜய்க்கு அசிங்கம். கவர்மெண்ட் கொலாப்ஸ். கிளியரா ஜெயிக்கணும், ஒரு ஓட்லயாவது ஜெயிக்கணும். இப்போ 233 தான் நம்பர். ஏன்னா 2 தொகுதியை ரெப்ரசென்ட் பண்றாரு அவர். 233ல பாதி எவ்வளோ? 116, 116 ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் போட்டீங்கன்னா 117. 117 ஓட்டு வாங்குறவன் தான் ஜெயிக்கிறான், 116 ஓட்டு வாங்குறவன் தோக்குறான். யாரோ ஒரு உறுப்பினர் வரல, இந்த பக்கம் 116 அந்த பக்கம் 116 விழுந்துருச்சுன்னா ஐ திங்க் அதுல வந்து ஏதோ லாட்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு கிளாரிட்டி இல்லை. எனவே அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு. அது வந்து அது நம்பர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் லாட்ல வந்து சரிசமமா வந்தாலும் விஜய்க்கு தோல்வி. சரிசமமா வந்தாலும் விஜய்க்கு தோல்வி. அது ஹஸ் டு ரிசைன். விஜய் ரிசைன் பண்ணார்னா யாரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது, கவர்மெண்ட் கொலாப்ஸ். சபாநாயகர் தேர்தலில் விஜய்க காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அதிமுக இருக்கு. ஒருவேளை கவர்மெண்ட் கவுந்து போச்சுன்னா எலெக்ஷன் தான். இந்த அசம்பிளி உள்ள இந்த நம்பர்ஸ்ல யாரும் ஃபார்ம் பண்ண முடியாது. டிஎம்கேவும் ஃபார்ம் பண்ண முடியாது, ஏடிஎம்கேவும் ஃபார்ம் பண்ண முடியாது. காங்கிரஸ் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு இந்த 3 நாளா. ஆமா, வெளிப்படையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக. மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, நிராகரித்து விட்டார்கள் மக்கள் திமுக. அவங்களுடைய கொஞ்ச நாள் நடவடிக்கை எப்படி பாக்க? ஆமா, அது உள்ளுக்குள்ள ராகுலோட ஆசீர்வாதத்தோட தான் அவர் பேசுறாரு. எலெக்ஷனுக்கு முன்னால பேசிட்டு இருந்தாரு, அப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணணும்னு நிறுத்தினாரு, இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிச்சு. இந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. You are right. They are waiting for this moment. பல ஆண்டு கால காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? முறிஞ்சிருச்சு, அப்படிதான் தோணுது. 2004ஆம் ஆண்டு உருவான கூட்டணி. இன்ஃபேக்ட் அந்த கூட்டணி உருவான அன்னைக்கு நான் அதை நேரில் பார்த்தேன். எப்படின்னா, அப்போ நான் சன் டிவியில் ஆங்கில செய்தியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிப்ரவரி மாதம் 2004. ஏன்னா 2003 டிசம்பரில் கலைஞர் பிஜேபி கூட்டணி வாஜ்பாய் அரசு வெளியில் வரார். அதுக்கு ஒரு மாதம் முன்னால் நவம்பரில் முரசொலி மாறன் அமைச்சர் இறந்து போகிறாரு. அது முடிஞ்ச 2வது வாரம் 3வது வாரம் அவங்க டிசம்பர் 10 வாக்கில் வெளியில் வராங்க. 2003. 2004 பிப்ரவரியில் சோனியா காந்தியும் கலைஞரும் அறிவாலயத்தில், கலைஞர் அரங்கம் அந்த பின்னால் இருக்க அந்த கல்யாண மண்டபம், அங்கே மீட் பண்ணுறாங்க. கமல்நாத் வராரு, திமுக தலைவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ நான் நேரில் பார்த்துருக்கேன் அந்த காட்சியை. இன்ஃபேக்ட் அந்த தேர்தலில் அவங்க பிப்ரவரியில் ஒரு தடவை, மே மாதம் ஒரு தடவை, 2 முறை வந்து அறிவாலயத்துக்கு வந்தாங்க சோனியா காந்தி. அப்போ உருவான கூட்டணி அது. 2004லேருந்து 2026 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 22 ஆண்டுகளில் 4 சட்டமன்ற தேர்தல்கள், 4 மக்களவைத் தேர்தல்களை, 8 தேர்தல்களை அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். 22 ஆண்டுகள் இருந்த கூட்டணி. நடுப்புற ஒரே ஒரு 2014 மக்களவைத் தேர்தல்கள் அப்போ மட்டும் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க, தனியாக இருந்தாங்க. 2 பேரும் வாஷ் அவுட் ஆனாங்க. காங்கிரஸும் சைபர், டிஎம்கேவும் சைபர். ஜெயலலிதா கடைசியாக சந்தித்த மக்களவைத் தேர்தல் அது. 37 சீட்டை வந்தம்மா, மோடியா லேடியான்னு கேட்டு 37 சீட்டு ஜெயிச்சாங்க. ஒரு சீட்டு அன்புமணி ஜெயிச்சார், ஒரு சீட்டு இவங்க பொன்னார் ஜெயிச்சார் பிஜேபி. 22 ஆண்டுகள் ஒரு கூட்டணி தொடர்வது என்பதே பெரிய சாதனை. சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும், ஒரு சலிப்பு தட்டிடும். இவ்வளவு நாள் வந்தது, இப்ப அந்த சலிப்பு தட்டிடுச்சு. தேசியத்தை மையமாக வைத்துதான் இந்த கூட்டணிக்கு இல்ல, அது உண்மை. அது வந்து வாஜ்பாய் அரசை வீட்டுக்கு அனுப்பிட்டு நேஷனல் லெவலில் பிஜேபி வரக்கூடாதுன்னு 2004, 2009 ஜெயிச்சாங்க. 14 தனியாக நின்னாங்க. 19, 24 எதிர்கட்சியாக இருந்து தோத்தாங்க. இப்ப தோத்துட்டாங்க. திமுக தோத்துச்சு, காங்கிரஸ் 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. கூட்டணி முடிந்து விட்டது. செகண்ட் ஃபேஸ் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, தேசிய அரசியலில் காங்கிரஸுக்கான தன்னுடைய ஆதரவை திமுக தொடர்ந்து நல்குமா நல்காதா? எல்லா விஷயத்திலையும் காங்கிரஸ் ஆதரிச்ச திமுக இப்போ அதுலேருந்து விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு விலகி ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. தனியாக மோடி எதிர்க்கக்கூடிய அரசியல் அவங்க பண்ணலாம், அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலையும் ராகுல் காந்தியை ஓடோடி போய் சப்போர்ட் பண்ணவங்க, சோனியா காந்தியை சப்போர்ட் பண்ணவங்க, காங்கிரஸை சப்போர்ட் பண்ணவங்க இனிமேல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து, காங்கிரஸ் ஆதரவுடன் விஜய் முதலமைச்சராவதை மு.க. ஸ்டாலின் ஒருபோதும் விரும்ப மாட்டார், திமுக விரும்பாது. அதனால் அவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த முடிவை, காங்கிரஸ் கட்சியின் இந்த முடிவை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வெற்றி பெற்றவர்கள் கூட போய் பார்க்கல, ஸ்டாலின் பார்க்கல அவங்க. அதனால அவங்க தங்களோட அதிருப்தியை காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் கேட்ட சீட்டை நீங்கள் கொடுக்கல, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அது அவங்களோட உரிமை. அது தப்பு ரைட்டான நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது, காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவும் ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மை. உங்களுக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். உங்களுக்கு இப்போ தேசிய அரசியல் என்னுடைய தாக்கம், மோடி எதிர்ப்பை காங்கிரஸை கைட்டிட்டு தனியாக திமுக பண்ணுவதன் மூலம் மோடியோட அக்னி பார்வையிலிருந்து அவர்கள் தப்பலாம். 2029 தேர்தலில் கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக இருக்காது. காங்கிரஸ் விஜயுடன் பயணிக்கலாம் அல்லது தனித்தும் விடப்படலாம்.
ஏன்னா விஜயோட நெருக்கடி ஒரு காங்கிரஸ் 5 எம்எல்ஏவோட ஆதரவு அமைப்பதை மோடி விரும்ப மாட்டார், நிச்சயமா விரும்ப மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சவுத் இந்தியா பூரா கிட்டத்தட்ட காங்கிரஸ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, எக்ஸப்ட் ஆந்திரா. இப்போ தமிழ்நாட்டிலையும் ஆஃப்கோர்ஸ் புதுச்சேரி சின்ன ஸ்டேட். தமிழ்நாட்டில் உங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவில் ஒரு கவர்மெண்ட் வருதுன்னா அது 60 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுது, காங்கிரஸ் புத்துயிர் பெறுறதை மோடி கண்டிப்பாக விரும்ப மாட்டார். அப்போ விஜயோட அந்த அரசியல், காங்கிரஸ் ஆதரவுடனான அந்த அரசியல் எத்தனை நாளைக்கு ஓடுன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ ஒரு 6 months ஓட்டிடுவாங்க, பட் லாங் டேர்மில் அது ஓடுமா? விஜய் வந்து சென்ட்ரல் மோடி கவர்மெண்ட் அலோவ் பண்ணுமா? மோடி அலோவ் பண்ணுவாரா? அமித்ஷா அலோவ் பண்ணுவாரான்றது மிக மிக ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால தான் நான் உங்களுக்கு போன ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு சொன்னேன், இந்த கவர்மெண்ட்டோட இம்மிடியட் ப்ரியாரிட்டியாக இருக்கக்கூடிய இப்போ நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆட்சியை அமைச்சு 6 monthsக்கு சேஃபாக 6 monthsக்கு வண்டியை ஓட்டுறது சாத்தியம். ஏன்னா இந்த நம்பர்ஸே போதும். ரெண்டாவது கவுக்குற வேலையில் ஏடிஎம்கே கண்டிப்பாக இறங்காது, டிஎம்கே இறங்கும், ஏடிஎம்கே இறங்காது. பட் லாங் டேர்மில் 5 years ஃபுல் 5 years இந்த கவர்மெண்ட் பிரச்சனை இல்லாமல் ஓடணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான். ஏன்னா இந்த நம்பர்ஸ் பத்தாது, காங்கிரஸ், விசிகே, சிபிஐ, சிபிஎம் நம்பர்ஸ். அதுக்கு ஒரே வழி ஏடிஎம்கே சப்போர்ட். அது ஏடிஎம்கே என்மாசா 46 பேர் சப்போர்ட் பண்ணுறோன்னா அது 2/3 32 எம்எல்ஏஸ் வந்து ஸ்பிளிட் அப்படி வருமானதான் கொஸ்டின். காங்கிரஸ் திமுக உங்க கேள்வி, காங்கிரஸ் திமுக கூட்டணியின் எதிர்காலம். காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைந்து விட்டது. தேசிய அளவில் காங்கிரஸை இனிமேல் எல்லா விஷயங்களிலும் திமுக ஆதரிக்காது. தனித்து மோடியை எதிர்க்கக்கூடிய வேலையை திமுக செய்யும். இன்னொரு விஷயம், இப்போ காங்கிரஸ் அது அவங்களுடைய தனி உரிமை. காங்கிரஸ் இப்போ வெளில வந்துச்சு, அது தனி உரிமைன்னு பார்க்கலாமா? அல்லது தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்துட்டாங்க கூட்டணி செய்யற துரோகம், அங்க திமுகவுல இருந்து விமர்சிக்கிறவங்க எல்லாம் துரோகி காங்கிரஸ், துரோகி ராகுல் காந்தி, முதுகில் குத்தி விட்டது காங்கிரஸ், இப்படி சொல்லலாம். இதெல்லாம் அபத்தமான வார்த்தைகள். துரோகத்தின் மொத்த வடிவம் திமுக. 1998 மக்களவைத் தேர்தலின் பொழுது மதவாதத்திற்கு எதிரான 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தவர் கலைஞர். அதுக்கு வந்து இந்த தேர்தல் முடிஞ்சு 99 மார்ச் 1 லாயலா காலேஜில் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 98 தேர்தலில் திமுக 6 சீட்டு ஜெயிக்குது. வாஜ்பாய் அரசுக்கு எதிராக, மதவாத பாஜகவுக்கு எதிராக பெரிய பிரச்சாரங்களை கலைஞர் மேற்கொள்கிறார். மார்ச் 1, 99, 26 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவுக்கு எதிராக, மதவாத பாஜகவுக்கு எதிராக 1 கோடி கையெழுத்து தமிழகம் முழுவதும்னு கலைஞர் அந்த இயக்கத்தை முதல் கையெழுத்து அவர் போடுறார் லயோலா கல்லூரியில். அந்த நிகழ்ச்சியில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஏஎன்ஐ செய்தியாளர். மார்ச் 1 கையெழுத்து போடுற கலைஞர் ஏப்ரல் 17 எவ்வளோ நாள் உங்களுக்கு 48 நாளில் தான் 6 எம்பிக்களை கொண்டு போய் வாஜ்பாய்க்கு ஆதரவாக வாக்களித்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா 18 எம்பிக்களை வாபஸ் வாங்கினதால். அப்படியும் அந்த கவர்மெண்ட் ஒரு ஓட்டில் தோத்துது. பட் இவங்க பிஜேபியோட பயணித்தார்கள். அந்த ஆண்டு நடைபெற்ற செப்டம்பர் தேர்தலில் இவங்க பிஜேபியோடு பயணித்து 3-4 அமைச்சர்களை பெற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 16-17 சீட்டு ஜெயிச்சாங்க. முரசொலி மாறன், டிஆர் பாலு, ராஜா இவங்கெல்லாம் வந்து மந்திரி ஆனாங்க. 4 ஆண்டுகள் அங்கே மந்திரி சபையில் இருந்தாங்க. முரசொலி மாறன் உடல்நலம் குன்றி இருந்த பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக 14 மாதங்கள் வாஜ்பாய் அவரை வைத்திருந்தார். முரசொலி மாறன் இறந்த பிறகு 3 வாரத்தில் அந்த அமைச்சரவையிலிருந்து வெளியில் வந்தாங்க. இந்தியாவில் பாஜகவுக்கு எதிரான அலை வீசுகிறது என்பதை கலைஞர் புரிந்து கொண்டார். 2 மாதத்தில் வெளியில் வந்து சோனியா காந்தியோட கரங்கோர்த்தார். யூபிஏக்குள்ளே போனாங்க. 10 ஆண்டுகள் அங்கே இருந்தாங்க. ஆகவே அதாவது ஒரு மதசார்பற்ற கட்சியை தான் காங்கிரஸ் ஆதரிக்குது. ஆனால் திமுக பிஜேபி ஆதரிச்சது. குஜராத் இனப்படுகொலைகள் 2002 உச்சத்தில் இருந்த பொழுது அது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திரும்ப 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 சொன்னவர் கலைஞர். இன்ஃபேக்ட் எனக்கு நன்றாக நினைக்கிறது, எனக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் இதை சொல்லி இருக்கிறார். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோஸ் கிட்ட இல்லை. இப்போ ஏஎன்ஐ விஷுவல்ஸில் லைப்ரரியில் இருந்தால் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ கூட போக தேவையில்லை. 2002 குஜராத் இனப்படுகொலையின் பொழுது மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் முரசொலியில் கலைஞர் எழுதிய கட்டுரைகள், கலைஞரோட செய்திகள் அந்த லைப்ரரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் குஜராத் இனப்படுகொலைகள் உச்சத்தில் இருக்கும்பொழுது நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் அரசுக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வந்த பொழுது வாஜ்பாயையும் குஜராத் முதலமைச்சர் மோடியையும் ஆதரித்து பேசியவர்கள் முரசொலி மாறனும் திமுக அன்றைய அமைச்சர்களும். குஜராத் இனப்படுகொலை உச்சத்தில் இருக்கும்போது அகமதாபாத் நகரில் அன்றைய என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் அன்றைய முதலமைச்சர் நரேந்திர மோடியை ஆதரித்து நடைபெற்ற ஒரு மாபெரும் ஊர்வலத்தில் முதலில் நடந்து சென்றவர்கள் நம்முடைய வைகோ, எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் உள்ளிட்டவர்கள். இது இவருடைய கடந்த கால வரலாறு. அதனால முதுகுல குத்திட்டாங்க துரோகி என்பதெல்லாம் வந்து அப்படியே திருப்பி போட வேண்டிய வாசகங்கள். அரசியல் இதற்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா அதற்கான மொத்த வடிவமே திமுக தான்.
துரோகத்தின் மொத்த வடிவம் திமுக. உங்களுடைய கடந்த கால வரலாறு அது. அதனால் நீங்க வந்து இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதுவாது ஒரு மதசார்பற்ற கட்சி, பிஜேபியை ஆதரித்து 4 ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்தவர்கள். காங்கிரஸ் அப்படி போயிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்டுகள், இதுவும் திமுகவினுடைய அந்த கோபத்தை சம்பாதிக்கும் விஜயை ஆதரித்து. கண்டிப்பா அவங்க யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. இந்த கூட்டணி தொடராதுங்க. இனிமே அடுத்த இந்த 3 பேரும் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க விஜயோட போயிட்டாங்கன்னா திமுக அதை ரசிக்காது. கண்டிப்பா வந்து அடுத்த தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம். விஜய் பிஜேபியோட பி டீமா பார்த்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, திருமாவளவன் கடந்த 3 மாதங்களா பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து டாக்டர் ராமதாஸை பத்தி 2013 அவர் கொடுத்த வர்ணனை இன்னைக்கு திருமாவுக்கு பொருந்தும். அந்தர்பல்ட்டி ஐயாதாஸ்ன்னு ராமதாஸை பத்தி அவர் சொன்னார். அதே தான் திருமா இந்த 3 மாதங்கள் அடித்த அந்தர்பல்ட்டிகள் வந்து ராமதாஸை விஞ்சியது. ஒரு நாள் வந்து விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்ன்றது, இன்னொரு நாள் விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆள்ன்றது, இன்னொரு நாள் நாக்பூரோட ஏஜென்ட்ன்றது, அதுக்கு அடுத்த நாள் வந்து விஜய் பிஜேபியோடு போகக்கூடாது, அவருக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்பது. இப்போ தேர்தல் முடிவு வந்தோன்னா இந்த முடிவை நாங்கள் எதிர்பார்த்தோம், இது நல்லதுன்றது. எந்த முடிவை நீங்கள் எதிர்பார்த்தீங்க சார்? திமுக தோற்கடிக்கப்பட்ட முடிவை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? விஜய்க்கு விழுந்த ஓட்டுகள் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள்ன்றாரு. இப்போ கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோன்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த முடிவை நாங்கள் எதிர்க்கிறோம் பேச அனுமுகமோ மு வீரபாண்டியன் கூட சொல்லலை. தோத்ததை வரவேற்கிறார் அவரு. நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. திருமா எனக்கு நெருங்கிய நண்பர், அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, எல்லாம் கரெக்டுங்க. வீடியோ மட்டும் மார்ஷல் எல்லாம் யூடியூப்ல இருக்குது. கடந்த 2 மாதங்களா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த நேற்று வந்த வீடியோ வரைக்கும் ஒரு 30 வீடியோ எடுத்து நீங்க பாருங்க. அந்தர்பல்ட்டி ஐயாதாஸ் என்று டாக்டர் ராமதாஸ் கொடுத்த பட்டம் அவரை விட மிகச் சிறப்பாக திருமாவுக்கு பொருந்தும். மாத்தி 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 பேச. நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களை எதிர்க்கிறவனெல்லாம், திமுகவை எதிர்க்கிறவனெல்லாம் பிஜேபி 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 சங்க பரிவார் ஆர்எஸ்எஸ் சங்கி, இதெல்லாம் சலிச்சு போச்சு. ஃபெட்டிக்குன்னுவாங்க, சலிப்பு வந்துருச்சு. ரொம்ப நாள் இதை வச்சு வண்டி ஓட்ட முடியாது. எத்தனை நாளைக்குங்க இந்த பிஜேபி வண்டியை வச்சு ஓட்டுவீங்க? அந்த பிரச்சாரம் இந்த டைம் எடுபடலை. இது மாநில அரசுக்கான தேர்தல். நான் இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சா திமுக தலைமையிலான ஒரு அணி கணிசமான அளவு வெற்றி பெறும். ஆனால் அசம்பிளி வேற. அதுவும் நீங்க வந்து அதிகாரத்தில் இருந்துட்டு போய் 2வது தடவை ஜெயிச்ச வரலாறே இல்லை. அந்த வரலாறை உடைப்போம் நீங்க இல்லை, நீங்க தான் தோத்து போய் நிற்கிறீங்க. ஹிஸ்டரி இஸ் அகேன்ஸ்ட் டிஎம்கே என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால வந்து விஜய் வந்து பி டீமு, இவர் ஆர்எஸ்எஸ், அப்புறம் திடீர்னு விஜய்க்கு விழுந்த ஓட்டு பிஜேபிக்கு எதிராக விழுந்த ஓட்டு, அப்புறம் விஜய்க்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குது, அப்புறம் ஐயோ விஜய் வந்து நாக்பூரோட ஆளு. என்ன சொன்னார் ஒரு வார்த்தை? விஜயும் சீமானும் ஒரு வார்த்தை சொன்னார் திரும்ப, நாக்பூரின் வாரிசுகள். அவங்க 2 பேரையும் பிஜேபி தான் உருவாக்குச்சுனார். எவ்வளோ பெரிய வார்த்தை இது, எவ்வளோ பெரிய வார்த்தை இது. உங்களை எதிர்க்கிறான்றவனை எல்லாம் நீங்கள் பிஜேபின்னு முத்திர குத்துவீங்களா? ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிடும் போது வெக்கமே இல்லாமல் போய் அத்தனை பேரும் முதல் வரிசையில் உட்காந்தீங்களே, அப்போ பிஜேபியோட பி டீம் யாரு? திமுக தானே. இன்ன வரைக்கும் அந்த முரண்பாட்டை எங்களால் நியாயப்படுத்த முடியல. அதை எப்போ செய்கிறாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச 2வது மாதம் செய்கிறாங்க, ஆகஸ்ட் மாதம். கருணாநிதி சமாதியில் சுற்றி சுற்றி வர்றாரு ராஜ்நாத் சிங். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பிராந்திய கட்சி, சுதந்திரத்துக்கு பிறகு உருவான கட்சிகளை உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற. அடுத்த நாள் மறுசொல்லையில் ஸ்டாலின் எழுதுறாரு, நேற்று இரவு முழுதும் என்னால் தூங்க முடியவில்லைன்னு. ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை உறுப்பினர் மட்டுமல்ல, 60 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் உடைய ஊழியராக இருப்பவர், தன்னை ஆர்எஸ்எஸ் காரர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுபவர் ராஜ்நாத் சிங். ஏன் அந்த விழா மோடியை வச்சு நீங்கள் நடத்திருக்கலாமா? ஏன் நடத்தல? அங்கே அந்த முரண்பாடு வருது இல்லை? இந்த நிலைவத்வான்கள் அத்தனை பேர் முதல் வரிசையில் உட்காந்துருந்தாங்க. இன்ன வரைக்கும் ஒருத்தருக்கும் அதில் பூச்சை நாச்சம் இல்லை. இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து ஜெயலலிதாவோட நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்தா நீங்கள் என்ன பேச்சு பேசியிருப்பீங்க? இதே சிபிஎம் பினராயி விஜயன் கவர்மெண்ட் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட், அவரோட மார்க்சிஸ்ட் தலைவர், அவருடைய பெரிய தலைவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட நாணயத்தை வெளியிடுறதுக்கு திருவனந்தபுரத்தில் ராஜ்நாத் சிங் ஆட்சி தான். அப்படி ஒரு ஃபங்க்ஷனை சிபிஎம் நடத்த முடியுமா? அப்போ இந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் யாருக்கு நீங்கள் நெருக்கமாக போனீங்க? முருக பக்தர் மாநாடு ஜெயலலிதா கூட நடத்துனதில்லை, நீங்கள் நடத்துனீங்க. 1000 உதாரணங்களை எடுக்கலாம். அதான் நீ வீட்டில் வந்து பார்த்ததை நீங்கள் மறைச்சிங்க. ஆதாரத்தோடு வெளியிட்ட பொழுது யாராவது அப்படி எழுதுனா பேசினா வழக்கு போடுவேன். நீங்கள் பார்க்கறதுல ஒரு தப்பும் கிடையாது. அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இவன் பிஜேபி அவன் பிஜேபி, இந்த பிஜேபி பருப்பு இனிமேல் இங்கே வேகாது. அதாவது பிஜேபின்னு சொல்லி ஒருத்தரை
நீங்கள் எதிர்க்கிற அந்த பருப்பு, அதை நான் சொல்கிறேன். பிஜேபி வளருமா வளராதான்றது எனக்கு தெரியாது. அது ஒரு சீட்டில் வந்து நிற்குது அதிமுக புண்ணியத்தில். 4 சீட்டுன்றது ஒரு சீட்டு. இந்த தேர்தலோட நல்ல முடிவுகளில் ஒன்று பிஜேபி 4-1 ஆனது, மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் அதை வச்சு இங்கே வண்டி ஓட்டுங்க, இல்லாத ஒன்றை வச்சு எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்டுங்க? அவன் எவ்வளோ குட்டிக்காரணம் போடுறான். பிஜேபியால் இங்கே வளர முடியல. தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் வளர முடியல, கேரளாவில் முடியல, தமிழ்நாட்டில் முடியல. அப்புறம் இல்லாத பிஜேபி வச்சு எத்தனை நாளைக்கு நீ வண்டி ஓட்டுவ? காலை ஊன பார்ப்பான். அதான அரசியல், அதுதான அரசியல்ன்ற. அதை வச்சு அது ஒற்றை அஜெண்டாவா ஆயிட முடியாது இல்லையா? நீ வந்து எதிர்கட்சியா இருக்கும்பொழுது பிஜேபியை விமர்சனம் பண்ணி அதில் குளிர் காஞ்சு வாக்குகளை அறுவடை பண்ணுறதுன்றது வேற. 10 வருஷம் பண்ணீங்க. 2021 எடுப்பட்டது. ஏன்னா நீ பவர்லேயே இல்லை. 14லேருந்து 21 வரைக்கும் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான அலை இருந்தது தமிழ்நாட்டில். அதை அறுவடை பண்ணீங்க. நீங்கள் 10 வருஷம் பவரில் இல்லை. அந்த அட்வான்டேஜ் உனக்கு இப்போ இல்லை. ஏன்னா நீ 5 வருஷம் பவரில் இருந்துட்ட. 24ல் ஸ்வீப் பண்ண முடிஞ்ச திமுகவால் ஏன் இப்போ அசம்பிளி எலெக்ஷனில் 59 சீட்டு, விச் இஸ் ஈக்குவல் டு 10 லோக்சபா சீட்டு தான் வாங்க முடியுது. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லாமல் அவனே 1980லேருந்து இந்த கதை. எவ்வளோ பெரிய லீடர் எம்ஜிஆர், அவர் தோத்தார். 2 சீட் வாங்க. இந்திரா காந்தி, கருணாநிதி, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிச்சுது. இந்திரா காந்தியை ப்ரெஷர் பண்ணி கருணாநிதி கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண வச்சார், எம்ஜிஆர் கவர்மெண்ட்டை. 3 மாதத்துல எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்தார் தனியாக. 48 சீட்டு வச்சிருந்த கருணாநிதி 32 சீட் ஆனார். ஸோ மக்கள் தெளிவானவர்கள். நம்ம என்னைக்கு மக்களை திட்ட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நம்ம ரொம்ப கண்ணியமாக சொன்னால் தோல்வி பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம்னு அர்த்தம். நான் வேற வார்த்தைகளோட பயன்படுத்த விரும்புகிறேன். மோடி சொன்னார்ல, 2வது தடவை ஜெயிச்சப்போ குஜராத்தில் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எதிர்கட்சிகள் என்ன தினமும் திட்டுறாங்க, ஒரு நாளைக்கு 2 கிலோ திட்டுகளை நான் திங்கிறேன். இப்படியே சொன்னார். ஒரு நாளைக்கு 2 கிலோ திட்டுகளை நான் திங்கிறேன். எதிர்கட்சிகள் என்ன திட்டுறாங்க, திட்டி தீக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன திட்டினாங்க, இப்போ உங்களை திட்டுறாங்க. மோடிக்கு வாக்களிக்கிற மக்கள் கெட்டவர்கள், அவர்கள் சரியில்லை, மோடிக்கு வாக்களிப்பவர்கள் ஆபத்தானவர்கள்னு இவ்வளவு நாளாக என்ன விமர்சிச்சவங்க திட்டினவங்க இப்போ உங்களை திட்டுறாங்கன்னு. அங்கதான் உங்க டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. நீ என்னைக்கு வாக்களித்த மக்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு உன்னுடைய வீழ்ச்சி ஆரம்பம். இன்னைக்கு விஜய கொஞ்ச நாளாவது இவங்க ஆள விடணும் மார்ஷல். அதை ஏதாவது சதி வேலை பண்ணி தடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது திமுக இன்னும் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்தால் விஜயை கவுத்துடலாம். ஆனால் அதிமுக அந்த காரியத்தை செய்யாது. ஒவ்வொருத்தருக்கும் எலெக்ஷனை பார்த்து பயம் இருக்குது. இப்போ இடதுசாரிகள் மற்றவங்களும் காங்கிரஸ்லாம் ஆதரவு கொடுத்து ரொம்ப ஒரு டைட் மார்ஜின்ல இருக்கு. அதை தான் நான் இவ்வளோ சொன்னேன். இது இவங்க கொஞ்சம் நெருக்கடி விஜய் டைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? பிஜேபி நேச்சுரல் டைட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருவேளை விஜயனுடைய பாதை மாறுற மாதிரி தானே இம்சை கொடுப்பாங்க. நான் சொல்றேன், எங்கேயாவது எவனாவது ஒரு மந்திரி பிஜேபியில் நிறைய மோட்டர் மவுத் இருக்கான், உங்களுக்கு தெரியும். வாயில வந்தெல்லாம் பேசுறோம், நிறைய பேர் இருக்கான். எங்கேயாவது ஒரு மந்திரி இமாச்சல் பிரதேசில் எவனாவது ஒரு பிஜேபி மந்திரி முஸ்லீம்கள் எல்லாம் நாட்டை விட்டு துரத்தணும்னு ஏதாவது வளருவான், பேசுவான். அடுத்த நாளே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவனுக்கு எதிராக தீர்மானம் போடுவானுங்க. இதே ஸ்டாலின் பேரில் அதை செய்ய மாட்டாங்க. ஆளுநர் தேநீர் புறக்கணிப்புன்னு கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிலை வித்வான்கள் அறிவிப்பாங்க. ஆனா ஸ்டாலின் அமைச்சர்களும் போய் அதில் கலந்துப்பாங்க. விஜய் ஆட்சி அமைச்சாலும் அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்க மாதிரி, அவங்ககிட்ட இருக்க மாதிரி தினம் இம்சை கொடுப்பாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், 6 மாசம் ஓட்டலாம் விஜய் இவங்களை நம்பி. இந்த காங்கிரஸ் குறிப்பா இடதுசாரிகளை விசிட்டா நம்பி 5 வருஷம் ஓட்ட முடியாது. 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் நீடிக்கணும்னா கண்டிப்பா அதிமுகவோட ஆதரவு தேவை. அது இல்லைன்னா இந்த கவர்மெண்டோட ஸ்டெபிலிட்டி அண்டர் சீஜ். அதிமுகவை பத்தி பேசுனீங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் மீட்டிங் நடக்கிற மாதிரி இருந்தது. அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிருக்கு. நிறைய செய்திகள் எல்லாம் அதை பார்க்கும்போது நிறைய எம்எல்ஏக்கள் தாவேகாவுடன் போறதுக்கு விரும்புறாங்களா? எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியா இருக்காங்க. இல்லைங்க, அந்த மாதிரி செய்திகள் வருதுங்க. ஆனா அதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு தெரியாது. நிறைய குறுஞ்செய்திகள் வரக்கூடியது, வாட்ஸ்அப் மெசேஜஸ் சில நியூஸ்லேயே கூட போடுறாங்க. 2/3 செய்திகளில் வருது. மீடியா பர்சன்ஸும் பர்சனலாக சொல்கிறாங்க, சில தொலைக்காட்சிகளும் அதை போடுறாங்க, வாட்ஸ்அப் மெசேஜஸும் வருது. இதோட நம்பகத்தன்மை என்ன நமக்கு தெரியாதுங்க. 2/3 வந்தெல்லாம் ஸ்பிளிட்டுங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ஆரும் எலெக்ஷனை விரும்பலை. ஃபார் தட் மேட்டர் டிஎம்கே எம்எல்ஏஸ் ஆரும் எலெக்ஷனை விரும்பலை. கவுக்கிறதுல ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்க்கு ஆர்வம் இல்லைன்றது மட்டும் தெளிவாக. இல்லை, இந்த மீட்டிங் கேன்சல் ஆனது அப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது எனக்கு தெரியாதுங்க. அது கேன்சல் ஆனது எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க முதல்ல மீட்டிங் இருந்துதான்றது எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில் அறிவிச்சிருந்தாங்க. அதான் அப்படி அறிவிச்சிருந்தாங்கன்னா அது ஏன் கேன்சல் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஹேஷியங்கள் மற்றதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக
எடப்பாடி கிட்டதோ அல்லது அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் சொல்லாத வரைக்கும் நம்ம யூகிக்க முடியாதுங்க. பட் விஜய் விஷயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுல ஒரு குழப்பம் ஏடிஎம்கேல நிலவுதுன்றது மட்டும் உண்மை. நான் மறுபடியும் சொல்கிறேன் மார்ஷல், இப்போ இந்த காங்கிரஸோட 5, சிபிஐ சிபிஎம் விசிக்கு 6, 5 11 வச்சு கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்க முடியும். நம்பிக்கை தீர்மானத்தில் அவர் ஜெயிச்சுடுவார். 6 monthsக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட், இந்த அரசுக்கு 5 ஆண்டுகள் ஸ்திரத்தன்மை வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதிமுக ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் அது முடியும். அது கிடைக்குமா நமக்கு தெரியாது. ஏடிஎம்கேக்குள்ள அதிருப்தி கிளம்பி இருக்கா எலெக்ஷனுக்கு பிறகு? எனக்கு தெரியாது. 3வது இடம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு உண்மையிலே தெரியாது. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா 4வது முறையாக தோல்வியை சந்தித்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எனக்கு தெரியல. அது இன்னும் ஃபர்தராக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 3 நாள் தான் ஆயிருக்கு உங்களுக்கு. அது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்கள் சொல்லுது. ஐ திங்க் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னும் ஈரமே காயிலையாங்க உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கவர்னர் வரல இன்னும் சென்னைக்கு. கவர்னர் வந்த பிறகு அவங்க போய் பார்க்கணும். 2-3 நாளில் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுன்றாங்க. ஃபார்ம் ஆகிட்டு ஸ்பீக்கரில் ஜெயிச்சு அதுக்கு பிறகு கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னா தான் நம்ம அடுத்த விஷயங்களை பார்க்க முடியும். திரும்ப நான் சொல்கிறேன், ஏடிஎம்கேக்கும் ஒரு பெரிய விஜய்க்கு எப்படி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதிமுகவோட உதவி தேவையோ 5 ஆண்டுகள் ஸ்திரத்தன்மையுடன் ஆள்வதற்கு, அதிமுகவுக்கு கட்சியை காப்பாற்றுவதற்கு அதிகாரத்தில் பங்கு தேவை. இல்லைன்னா அந்த கட்சியால் ஜீவித்திருக்க முடியாது. ஸோ அதிமுகவுடைய அந்த ஜீவிதத்துக்கு அவங்க இந்த கவர்மெண்ட்டை கவுப்பது என்பது அவங்களுக்கே எதிராக முடியும். ஏன்னா இப்போ இருக்க வெற்றி கூட அவங்களுக்கு கிடைக்குமான ஒரு சந்தேகம். ஏன்னா கட்சி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கீழே 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 போயிட்டு இருக்கு. 130 இருந்தது அந்த பீரியடில், ஜெயலலிதா பீரியடில். அதுக்கு பிறகு 66 ஆச்சு. இப்போ 46 ஆயிருக்கு. மேபி எல்லாருக்கும் டைம் வேணும் கட்சியை வெளிப்படுத்த. சார் இப்போ எலெக்ஷனை யாருமே நினைச்சு கூட பார்க்கல. இப்போ மட்டும் இல்லை சார், 6 மாசத்துல 1 வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் வந்ததுன்னா யாராலையும் தாங்க முடியாது சார். எல்லாரும் இந்த வழியை தாங்கிட்டு தான் சார். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, தாவேக்கா தாங்கிடுவான். ஏன்னா அவன் செலவே பண்ணாம தான் ஜெயிச்சிட்டான், ஜாக்பாட்ல வந்துட்டான். ஆனா அதிமுக பெருங்கோடி செலவு பண்ணவங்க இருக்காங்கல்ல, 50 கோடி வரைக்கும் செலவு பண்ண கேண்டிடேட்லாம் இருக்கான். அவன்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆகவே இந்த அரசை கவிழாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், குறிப்பாக அதிமுகவுக்கு இருக்கிறது. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி.